செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே புது கிருபை தாங்கப்பா. என் கிருபை, கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய பலம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, தாரும் தேவா. புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும், என்னை நிரப்பும். எல்லாம் கரங்க தட்டலாமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாம் கரங்க தட்டலாம். இந்த மட்டும் காத்து நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையின் நிர்மாணம் பேரரே, எங்கள் வாழ்க்கையின் நிர்மாணம் பேரரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. Yes, Lord. Hallelujah. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவே. யோர்தானும் செங்கடலும், யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவராவே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. சேகாக்கும் ஒரு தாயைப் போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேகாக்கும் ஒரு தாயைப் போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே. மகிழ்வானீரோ சேடுவே, மகிழ்வானீரோ சேடுவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. அன்பு இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. அன்பு இயேசுவை. பழமையெல்லாம் பழமையெல்லாம் பறிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனை காணவே. பழமையெல்லாம் புரிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனை காணவே. உந்தன் மகிமையில் இறங்கி வாருவேன், உந்தன் மகிமையில் இறங்கி வாருவேன். நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே. Yes, Lord. ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பு
இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்ப இயேசுவை அல்லேலூயா துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்ப இயேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்ப இயேசுவை அல்லேலூயா
எஸ் ஆயனை போல ஆயனை போல நடத்துகின்றேன் அபிஷேகம் செய்கின்றேன் என்னை ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்கின்றேன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே ரத்த கோட்டைக்குள்ளே எஸ் லார்ட் ஆண்டவரே ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மறைத்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே எஸ் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோம் சொல்லமா உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே யாரும் அக்கம் பக்கம் பார்க்காதீங்க உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே வழி ஐயா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே வழி ஐயா உம்மையே நம்பி உள்ளோமே இசையா நம்பி உள்ளோமே உம்மையே உம்மையே நம்பி உள்ளோமே என் காலை மண்காலை மாற்றி மாற்றி மாதிரை தாண்டச் செய்தீர் என் காலை மண்கால் மாதிரை தாண்டச் செய்தீர் என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர் நீரே என் ஜீவன் நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே வழி ஐயா நீரே என் ஜீவன் உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா உம்மையே நம்பி உள்ளோமே உம்மையே
இயேசுவே உம்மை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அநேக நேரங்களில் மனுஷனோட உதவி நமக்கு கிடைக்காம போகலாம், ஆனா கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமே, நீட்டியே இருக்கிற அவர் கரம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. சகலத்திற்கும் அதனது காலத்தில் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அருண்டு எங்கள் சுதேவம் இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா. இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாரு உணர்ந்து இயேசுதேவா. இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினா ஜீவித்தே. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினா ஜீவித்தே. என்னையானே சித்தி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. உம்மை போல் யாருண்டு இந்த பார்தலத்தில், உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இயேசுநாதா. இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். உடையும் வரையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு இயேசுநாதா. இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா. இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடு, கர்த்தர் நீர் காத்திடு. மேசியா வருகை பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவ
மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மானம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகி நான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. எஸ் லார்ட் சொல்ல அவரை பார்த்து எல்லாரும் அவருடைய இந்த இயேசுடைய பிரசன்னம் இருக்கு. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் யாரும் அங்கங்க பார்க்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. இயேசுவே உம்மை போல யாருன்னு அவரை பார்த்து சொல்லுங்க. இயேசு எல்லாரும் போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கி நான் உழந்தேன், தேவாதம் அன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு. இந்த நேசுநாதா, Yes, Lord. இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. இந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. Yes, Lord. ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே தேவாதி தேவனப்பா, எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. சொல்லமா எல்லா தேவர்களை பார்க்கலாம் நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் ஆண்டவரே. கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம். ஓ ஹalleluya. உலகத்துல பார்க்கிற தெய்வங்கள் ஆண்டவரே, தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, குற்றங்கள் செய்யும் போது எங்களை தண்டிக்கிறதாய், எங்களை குத்துகிறதா இருக்குது ஆண்டவரே. ஆனால் நீரோ ஆண்டவரே அன்பான தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இரக்கமுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே எங்களை ஒப்புடுக்கிறப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சொல்லாமா, கடைசியா இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானத்தை என்றைக்கும் நான் காத்திட ஆவியால் நிரப்ப சொல்லலாமா? நல்ல உணர்ந்த எல்லாம் ஏச்சு நின்று சொல்லாமா? ஏச்சு இறுதியா முடிச்ச சில நிமிடங்கள் எல்லாம் உணர்ந்த அந்த பாடல் வரிகளை இன்றைக்கும் நான் செய்யும் தீர்மானத்தை ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உம்மை பின்பற்றி இன்னுமா என்ன ஒப்புடுக்கிற சொல்லலாம். ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கு காத்திட ஆவியால் நிரப்பும். நூறுக்கும் நூறுக்கும் உடையும் மலையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நூறுக்கும் நூறுக்கும் உடையும் மலையும் உமக்கே தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் நடக்கும் இயேசுவே ஆவி
எல்லாம் கரங்க தட்டலாமா? இயேசுவே, உம்மை போல தெய்வம் யாருமே இல்லை ஆண்டவரே. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்று வேறே பெரிய ஜாதி எது? வேறே பெரிய ஜாதி எது? நீங்களும் நானும் தான் கர்த்தரை நமக்குள்ளாக பெற்று எல்லாம் வெளியில ஆராதிக்கிறாங்க. நீங்களும் நானும் மாத்திரம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கர்த்தரை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம். ஹாலே ஹாலே லூயா. குமாரன் உடையவனே ஜீவன் உடையவன். குமாரன் உடையவனே ஜீவன் உடையவன். ஓ ஹாலே லூயா. நன்றி நன்றி. எல்லாம் கரங்க தட்டலாமா? எங்களுக்குள் வாசமா இருக்கிறவரே சொல்லலாமா? எனக்குள் வாசமா இருக்கிறவர். எல்லாம் சொல்லி கரங்க தட்டுங்க. எனக்குள் வாசமா இருக்கிறவரே. எல்லாம் கரங்க தட்டு. எனக்குள் வாசமா இருக்கிறவரே. ஓ ஹாலே லூயா. நன்றி 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 அப்பா. ஓ உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்க செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமா எங்க வாழ்க்கையில ஆவி ஆத்மா செலுத்தி கொடுக்கிறோம். ஐம்பொறியும் அடக்கி உம்மை மகிமைப்படுத்த எங்களை உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க மேற்கொள்ள கண்ட்ரோல் பண்ண ஆண்டங்களை ஒப்புடுக்கிறோம்ப்பா. உதவி செய்யுங்க. உங்க நாமம் ஒன்றே எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. நன்றி. எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நீரே பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. நன்றி. தாழ்த்தி ஒப்புடு தொடர்ந்து முடிவு வரைக்கும் நீங்க அசைவாடுங்க, ஆளுகை செய்யுங்க, நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன். கரங்களை உயர்த்தி எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள்
அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ரெகபோத் உண்டாவதாக. இது வாக்குத்தத்தத்தின் ஆராதனையாகவும் சர்வீஸ் ஆகும் என்ன பண்ண நடக்கும். ஆமேன். தேவன் நமக்கு ரெகபோதை கட்டளை. பக்கம் சொல்ற ரெகபோத் சொல்லுங்க. ரெகபோத் என்ன அர்த்தம்? நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடத்தை உண்டாக்கினார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். நாம் பெருக வேண்டும் என்றால் தேவன் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. முதல்ல புரிஞ்சுக்கணும், இங்க நான் பெருகும்படி யார் இடத்தை உருவாக்கினாரா? கர்த்தர் எனக்கு இடத்தை உருவாக்கினார். ஆமேன். நானா போய் பெருகணும் நினைச்சா கஷ்டம். நீ முதல்ல என்னை கொண்டு வரனா, என்னை ஆசீர்வதிப்பவர் கர்த்தர். அல்லேலூயா. என்னை உயர்த்துறவர் கர்த்தர். ஆமேன். நீ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உன் ஆபிரகாமோட நிமித்தமாக உன் ஆசீர்வதி என்றார். ஏன் ஆபிரகாம் நிமித்தம் அப்படின்னு கேட்கிறாருன்னா சொல்ல வராரு, நீ என்னதான் நன்மை செய்தாலும் நான் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்துக்கிறேன். அந்த உடன்படிக்கை மூலமா தான் உன் ஆசீர்வாதம் கடந்து வருது. அது எதுக்கு அடையாளம்னா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். நீ என்னதான் நீங்க செய்தாலும் இயேசு கிறிஸ்துவ சிலுவை மரணம் இல்லாமல், அவரோடு உடன்படிக்கை இல்லாமல், ரத்தத்தில் பண்ண உடன்படிக்கை இல்லாமல் நாம் ஆசீர்வாதம் வாழ்க்கை கடந்து வராது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான்னா ஆபிரகாம் நினைத்து, யாக்கோபை ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஆபிரகாம் நினைச்சு. யோசேப்பை எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோன்னா ஆபிரகாம். ஏனென்றால் ஆபிரகாம் நினைத்து என்ன. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நினைத்து நம்மளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது முதல்ல தெளிவா வரும். நம்முடைய நல்ல காரியங்களால அல்ல, நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நம்ம நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் அல்ல, தேவன் நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த ஒரே காரணத்தினால்தான் நம்முடைய நல்ல காரியங்கள்லாம் என்ன பண்ணுது? வேல்யூவா மாறுது. அல்லேலூயா. நீங்க ஒரு ஜீரோ நீங்களாம் வச்சிங்க, ஒரு ஜீரோ வச்சிருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு நன்மை செய்யும் போது ஒவ்வொரு ஜீரோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உண்மையா இருந்தீங்கன்னா ஒரு ஜீரோ உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பரிசுமா வாழ்ந்தீங்கன்னா ஒரு ஜீரோ உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா உழைச்சிங்கன்னா ஒரு ஜீரோ உங்களுக்கு. இப்படி 4 ஜீரோ என்ன வந்துடுச்சு. பயன் இருக்கா சிஸ்டர்? இல்லை. எத்தனை ஜீரோலாம் பயன் இல்லை. ஆனால் 4 ஜீரோக்கு முன்னாடி 1 வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அது எவ்வளோ மாறும்? பார்த்த கரெக்டாக கணக்கில் கரெக்டாக இருக்கிறார். சரிங்களா? இது 5 ஜீரோ வந்ததுன்னா எவ்வளோ? 1 லட்சமா? 6 ஜீரோ வந்துச்சுன்னா 10 லட்சம். 7னா சொல்லுங்க 1 கோடி. 8 பூஜை வந்துச்சுன்னா 10 கோடி. 9 வந்துச்சுன்னா 100 கோடி. அதெல்லாம் சொல்லி அனுபவம் சொல்லவே வரமாட்டேன். 100 கோடி இல்லை கோடி. அல்லேலூயா. அரசியல்காரன் சொல்றான், நம்ம சொன்னோம் 1 கோடி 2 கோடி 3 கோடி. அப்போ அந்த ஜீரோ எதன் அடிப்படையில் உங்களுக்கு வேல்யூவா மாறுது அப்படின்னா, முன்னாடி வர 1னால தான் ஜீரோ வேல்யூவா மாறுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க உண்மை, சத்தியம், உழைப்பு, நன்மை கொடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஜீரோ மாதிரியே வரும். இல்லப்பா என்ன ஆண்டு மாத்திரம் தான் போதும், எந்த நன்மையும் செய்ய மாட்டேன்னா அது வேல்யூ என்னது? 1 மாத்திரம்தான். நீங்க எதுவுமே செய்யல, ஆண்டு மட்டும் தான்ப்பா அப்படின்னா வேல்யூ என்னது? 1. அதோட நீங்க என்ன பண்ணும்? கூட்டு நன்மையா எதுவோ, பூர்ணமான எதுவோ, நற்சாட்சி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதெல்லாம் அவரோடு நீ கூட்டணும். அவர் மட்டும் தாங்க போதும். உண்மையா இருக்க மாட்டேன்னா 1 ரூபாய். யார் 1 ரூபாய் யார் போடுவோம்? இப்போ அவனும் வாங்க மாட்டேங்கிறான். சரிண்ணே பாயா அசிங்கமா நானே ஐடி கேட்டுக்கிறேன், நீ என்ன 1 ரூபாய் போட்டுக்கிற? இருக்கு பாரு, QR கோட் இருக்கு பாரு, வேணா என்ன பண்ணு, கையெழுத்து சுத்தி நிற்கிறான். யாரு? பிச்சைக்காரன். ஸ்கேன் பண்ணுங்க சார், போட்டுங்க 10 ரூபா சார்ன்றான். அடப்பா எப்படியோ போச்சுடா.
அப்போ நீங்கள் செய்யற நன்மை வேல்யூ இருக்குது. எப்போனா தேவனோடு சேரும்போது நீங்க ஒன்னா சேர 10ஆவது 100ஆவது 1000ஆவது 10,000ஆவது 1,00,000 ஆகுது 10 லட்சம் ஆகுது 1 கோடி ஆகுது 10 கோடி ஆகுதுன்னா நீங்க செய்யற நன்மையோடு சேர மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, சமாதானமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருப்பது, இதெல்லாம் சேரதான் வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். யாரும் வேண்டாம், எனக்கு இயேசு மாத்திரம் தான் போதும், நல்லதுதான். ஆனா வேல்யூ கூடாதப்பா, நீங்களும் செய்யணுமே. இல்லையா? நீங்களும் செய்யணுமே. இப்படிதான் எல்லாரும் தேவ நோக்கி பார்க்கிற மாதிரி இங்கே ஆபிரகாம் நிமித்தமாக இங்கே அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து மூலமாக நம் வாழ்க்கையில இந்த மாதத்துல ரெகபோத் தொடங்கிச்சா? பக்கத்துக்கு தொடங்கிச்சு. ரெகபோத் நாம் பெருகும்படி, கைப்பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல, நாம் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம் 2 பேர்ல 3 பேர் ஆக போறோம். அல்லேலூயா. 3 பேர்ல 4 பேர் ஆக போறோம். 4 பேர் வேணாம் பாஸ்டர், இது மேல இது தாங்காது, பட்ஜெட் தாங்காது, ஒன்னே போதும், 2 சமாளிக்குதே நான் முடியல, இன்னொன்னு அவ்வளவுதான். ஓகே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ வாழ்க்கையில தேவனை நம்பி தேவனை சார்ந்து நாம் இருக்கும்போது நாம் பெருக ஆரம்பிக்கிறோம். வாக்குவாதங்கள் எல்லாம் வந்தது, பிரச்சனை வந்தது. முன்னாடி பாத்தீங்கன்னா 2 போட்டிருக்கோம். அங்க 20-21 பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 26 கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். எதிர்ப்பு வந்தது. முதல்ல நீங்க 26 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, நீ தேசத்து போனோம் பாத்தீங்களா, அப்போ சண்டே சொன்னேன், இந்த தேசத்து எகிப்துக்கு போகாதே, இங்கேயே இருன்னு சொல்லும் போது அவன் பஞ்சகாலத்தை விதவைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். முதல்ல என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய செல்வந்தனாக பெரிய மாறினான். ரெண்டாவது இந்த வாரம் சொல்ல போறேன், கீழ்ப்படிதலப்பா நம்பிக்கை. அல்லேலூயா. யார் மேல் நம்பிக்கை? கர்த்தருமே நம்பிக்கை. முதல்ல கீழ்ப்படிந்தான், போவானா போகல, இங்கே இருந்தான், ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை தொடக்கம். முதல்ல ஃபர்ஸ்ட் தேவன்கிட்ட கேட்பது என்னன்னா கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிறியா, சொல்றத செய்யறியான்னு முதல்ல. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரொம்ப பேசிக் அடித்தல். கிறிஸ்துவ அடித்தளம் எது கேட்டினா என்னது? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதான் வாழ்க்கையில மேல்படி கொண்டு வரும். அப்ப முதல்ல கீழ்ப்படிதல். ரெண்டாவது எங்க போகுது? அவருக்கு நம்பிக்கை இருக்கிறானா அப்படின்னு. இங்க முதல்ல ஒரு கிணறு என்ன பண்றாரு, அங்க வெட்டுறாங்க. அதுக்கு ஏசேக்கு என்ன வாக்குவாதம், சண்டை வருதா, என்ன பண்ணா திரும்பி சண்டைக்கு போகல, விட்டு என்ன பண்ணா வேறொரு கிணறு என்ன பண்றாங்க தோன்றாரு. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது? சித்திரம். என்ன அர்த்தம்? விரோதம், பகை, வெறுப்பு. அப்போ வாழ்க்கையில நீ முன்னேற்றம் வரும்போது உங்களை பிடிக்காத ஒரு நபரோ பிசாசோ வாழ்க்கையில சண்டையை என்ன பண்ண அனுமதிப்பான். சொன்ன மாதிரி குடும்பத்துல சண்டையை கொண்டு வருவான், குடும்பத்துல பகையை கொண்டு வருவான். குடும்ப சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல அவன் என்ன பண்ணுவான்? பிசாசம் உள்ள நுழைந்து உன் குடும்பத்தை கெடுப்பதற்காக உறவு, கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள 3வது பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். எவனே விழுங்கலாம் என்று கர்ஜிக்கு சிங்க போல காத்து கொண்டிருக்கிறான். அவன் கையில இங்க விழுந்துடாதீங்க. இங்க ஏன் 2வது கிணறு வெட்டும் முழு சண்டை வந்தோடனே யோசேப்பு விட்டுட்டு போயிட்டா? ஏன்னா அவனுக்கு தெரியும், என் நம்பிக்கை கிணற பொறுத்தல்ல, என் நம்பிக்கை கர்த்தரை பொறுத்து. அல்லேலூயா. 2 கிணறு 3 என்ன பண்ணுவேன்? மூடுவேன். 3வது பண்ணா மூடுவியா? 4 பண்ணா மூடுவியா? நான் நோண்டிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை கொடுக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கிணறு வெட்டிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு கிணறு நீ மூடுவ? அப்போ வாழ்க்கையில உங்களை யாரா பகைக்க வராங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதே இன்சிடென்ட் தான் ஆபிரகாம் நடந்தது. ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம மந்தையெல்லாம் பெருசா இருக்கு, நீ வலது பக்கம் போனா இடது பக்கம் போறேன், இடது பக்கம் வலது பக்கம் போற நம்ம சகோதரர்கள் அப்படின்னு அங்க சுமூகமான ஒரு காரியத்தை என்ன பண்ணாரு லோத் அனுப்புறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட ஈசாக்கு என்ன பண்றாரு? ஓகே, நம்ம தகப்பன் அப்படி இருக்கிறாரு,
நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கு சண்டை? எதுக்கு? ஆபிரகாம் நல்லாவே தெரியும், நாம் ஆசுவமா மாறுவது சோதோம் குமாரா அல்ல, கர்த்தரால. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நாம் ஆசுவமா இருப்பது கர்த்தரால. நீங்க மாடுமா உழைக்கிறதுனால அல்ல, நைட் டியூட்டி எல்லாம் பாக்குறதுனால அல்ல, ஓடா உழைச்சு என்ன பண்ணுது, உழைச்சு ஓடா போனது அல்ல. நீ உங்களை ஆசிரியர் கர்த்தர்ன்றத முழுசு அது நினைத்துட்டு நீங்க வேலை செய்தால் உங்க வேலை ரொம்ப இலகுவா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வேலையிலே அதிகமான லாபம் தேவன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை கிணறு அல்ல. ஆபிரகாம் நம்பிக்கை சோதோம் குமார் இல்லாத மாதிரி ஈசாக்கு நம்பிக்கை எது இல்ல, கிணறு இல்ல, இந்த கிணறை கொடுத்த கடவுள். அல்லேலூயா. நம்பிக்கை எங்க இருக்கு? பக்கத்து கேளுங்க, நம்பிக்கை எங்கப்பா இருக்கு? உன் பொருள் மேல இருக்கா? பணத்து மேல இருக்கா? யார் மேல இருக்கு? என்ன சொல்றாங்க? யார் மேல இல்லைங்க. யார் மேல இல்லையா? தேவன் மேல வைங்க. அல்லேலூயா. தேவன் மேல வைங்க உன் நம்பிக்கை, உங்க ஆசைய, விருப்பத்தை. தேவன் இம்மட்டு கொண்டு வந்தாரு, ஒன்றுமில்லாம நம்மளை இம்மட்டு கொண்டு வந்தாரு. 1000 2000 வாங்க நம்மளை இம்மட்டும் ஆயிரங்கள் என்ன பண்ண வாங்க கொண்டு வந்தாரு. இவ்வளோ கொண்டு வந்தாரு. இனியும் நம்ம தேவையை சந்திக்க தேவன் போதுமுள்ளவரா இருக்கிறாரா? இருக்கிறாரா? இருக்கிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நமக்கே நாம பிரயோஜனம் இல்லாமல் கடந்தோம். தேவன் நம்மளை எடுத்து இம்மட்டு கொண்டு வந்தவர் இனி கொண்டு போக மாட்ட, கொண்டு போவார். ஆனா நம்ம என்ன பண்ண? நம்பிக்கை ஆண்டவரே நீ நம்பிக்கை. யார் நம்பலப்பா? நம்ம மனைவி நம்பல, கணவன் நம்பல, எல்லாம் நம்பிக்கை தான். ஆனா உண்மையில் வைக்கிற நம்பிக்கைமா யார் நம்பல? ஏன் நம்ம வேலை கூட நம்பலப்பா. எல்லாம் நீ கொடுத்தது, எல்லாம் வசம் படிச்ச பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே கருத்துல என்ன பண்ண பெற்று கொண்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருக்கு நம்ம கொடுக்கிறோம். அதை மைண்ட்ல வச்சுக்கலாம். அவர்கிட்ட வாங்கி நம்ம அவருக்கு கொடுக்கிறோம். அதாங்க பார்க்க 1 நாளாகமோ 29 பார்த்தோமோ. அப்போ கர்த்தர் தான் நம்மளை ஆஸ்வதிக்கிறவர், கர்த்தர் தான் உயர்த்துகிறவர். நீங்க எந்த அளவு கர்த்தரோடு இருக்க அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு நன்மையானதை பெருக்கத்தை நிச்சயமாய் கொடுப்பாரு. அல்லேலூயா. இங்க அவன் நம்பிக்கை கர்த்தர் வைக்கல, யாரும் வச்சாருன்னா யாரும் வைக்கல, அவன் கிணறு மேல் வைக்கல, கர்த்தர் மேல் வைத்தார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஆகுமோ 14:7-9 நம்ம பார்க்கலாமா? இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தால் 8வது அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடு தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அப்போ எது நம்ம முக்கியம்னா, கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறாரா? அல்லேலூயா. அதான் முக்கியம். நம்ம என்ன பண்றோம்? மனைவி நம்ம பிரியமா இருக்கிறாங்களா எது பார்த்துட்டே இருக்கிறோம். கடன் நம்ம பிரியமா இருக்கிறாரா பாக்குறோம். இல்ல, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் எல்லா சொந்தங்களும் தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு வழி, கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களுக்கு கூட அவங்க சமாதானமா என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து பாலும் தேனும் ஓடு தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் 9வது, கர்த்தர் விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். யார் விரோதமாக? கர்த்தர் விரோதமாக கலகம் பண்ணாதீங்கப்பா. நீ கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுங்க. நிச்சயமா என்ன பண்ணலாம்? நல்ல தேசத்துல நல்ல குடும்பம், நல்ல இடத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சரி. அதே மாதிரி நமக்கும் நல்ல தேசம், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் தேவ விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா சிலது அனுபவிக்க முடியல. எதனாலனா அவங்களோட நாக்குனால, பேச்சினால, வார்த்தையினால. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா 13:33 அதுலயே பாத்தீங்கன்னா என்னாங்க? 13:33
அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கியரின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி செய்தார்கள். இப்போ இவங்க ஏன் போலனா, இவங்க வாயில் வருகிற வார்த்தை நாம் அங்கே போக முடியாது, செய்ய முடியாது, அவங்கள பராக்கிரமா இருக்கிறாங்க, நம்மளை அனுபவிக்க முடியாதுன்னு இவங்க என்ன பண்றாங்க, இவர்கள் தங்களை குறித்தே தாங்களே என்ன பண்ணுவான் சொன்னாங்க, தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. வெட்டுக்கிளியை போல. ஆமா, வெட்டுக்கிளி எல்லாத்தையும் என்ன சொல்லுகிறாங்க. இங்க பிசாசு எப்பவும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை கெட்ட காரியங்கள் வருது பார்த்து கொண்டே இருக்கிறான். இங்க வந்த உடனே என்ன பண்ணா பிசாசு, என்ன பண்ணலாம் உனக்கு பண்ணிட்டான். ஏன்னா என்ன பிரச்சனைனா, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முடியல. பிசாசு என்ன பண்றான், என்னவோ அவனுடைய தந்திரங்கள்லாம் என்ன கொண்டு வரான், ஆனா அழிக்க முடியல. தேவன் அவங்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து வருகிறான். பிழையாம் வந்து சபிக்கலாம் வரும்போது ஆசுவமா என்ன பண்ற பேசுறாரு, இது ஜனங்களை சபிக்க முடியாதுப்பா, இது ஜனங்கள் ஆசுவம் உள்ள ஜனங்கள், இது ஜனங்களை என்ன செய்யறது தெரியல, இது ஜனங்கள் ஆசுவம் உள்ளவர்கள், இவங்க படுத்திருக்கிறாங்க சிங்கத்தை போல, கர்ச்சிக்கு சிங்க பால சிங்கத்தை படுத்திருக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஆசீர்வதிக்கு வந்த பிழையாம் என்ன சொல்றாருன்னா, இது ஜனங்களை யாராலுமே சபிக்க முடியாது. பிசாசினாலும் சபிக்க முடியல, ஊழியக்காரனாலும் சபிக்க முடியல, ராஜாக்கள் போத்தெடுத்து வராங்க அவங்களும் அழிக்க முடியல. அப்பொழுது பிசாசு ஒரு உபத்தம் என்ன பண்ண, ஒரு உபாயத்தை பண்ற, என்ன பண்ண, இவங்களை எப்படி அழிப்பது, இவங்களை எப்படி அழிக்குதுன்னா சீக்கிரட்டு பிழையாம் என்ன பண்ண சொல்றா, இவர்கள் தாங்களாகவே அழிந்தால் ஒண்டி இவங்க அழிக்க முடியாது. எப்படி அழிக்கிறது, இவங்க வாயில தப்பான வார்த்தைகளை, அவிசுவாச வார்த்தைகளை, பாவமான செயலை வாழ்க்கையில கொடுத்தால் இவர்களாகவே அழிந்து போவார்களே தவிர இவர்களை யாரும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி பிழையாம் என்ன பண்றாங்க, ராஜாக்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன பண்ண சொல்றாரு, அழிக்க முடியாதுப்பா. எப்படி அழிக்கிறது, இவர்கள் ஒன்று இவர்கள் தப்பாக பேசினால இவர் கர்த்தரே அழிச்சாலும் உண்டு, இல்ல இவங்க பாவத்துக்குள்ள கொண்டு வந்து கர்த்தரே கோபப்பட்டு அழித்தாலும் ஒன்று தவிர இவர்களை யாரும் அழிக்கவே முடியாது. எந்த மந்திரமோ, எந்த வில்லி சூனியமோ, எந்த ஏவலோ, எந்த சத்ருவோ அழிக்க முடியாது. இவங்க அழிக்கணும்னா இவர்கள் கிட்டதான் இவரோட பிரச்சனையே இருக்குது. எது, இவரோட வாய். இவர் அழிக்க வேண்டும் என்றால் இவருடைய வெடி மருந்து, வெடி எங்க இருக்கு, டைம் பாம் எங்க இருக்கு, வாயிலாம் இருக்குது சரிங்களா. அப்போ என்னென்னவோ பண்ணி பார்க்கலாம் முடியல. ஆனா கடைசியாக அந்த தந்திரத்தை பயன்படுத்தி அவிசுவாசமான இவங்க இன்னும் ஒரு 10 நாள்ல கானானுக்குள்ள போனோம் தெரிந்து போயிடுச்சு. உங்க வாழ்க்கையில எப்ப பிசாசு பிரச்சனை கொண்டு வராங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ரெடி ஆயிட்டாரு, எல்லாமே கை கெட்ட தூரத்துல இருக்கு அப்படின்னு தெரிந்த உடனே பிசாசு உங்க வாழ்க்கையில வந்து குழப்பத்தை கொண்டு வருவான், பிரச்சனை கொண்டு வருவான். அது வரைக்கும் கம்முன்னு இருந்தா நீங்க டக்கு என்ன பண்ணுவீங்க, தேவையில்லாம் பேச ஆரம்பிப்பீங்க, தேவையில்லாம் சொல்லாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களே ஆண்டு ஆசீர்வதிப்பதற்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. வாழ்க்கை டக்குன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, வாக்குவாதம் ஆரம்பிக்குது, ஒரு சண்டை ஆரம்பிக்குதுன்னா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு வந்து விட்டாரு. பக்கத்துல வந்ததை பிசாசு நல்லவே என்ன பண்ணுவான், மோப்பம் பிடிச்சிடுவான். அல்லேலூயா. எது நல்ல மோகம் பிடிக்கும், நாய் நல்ல மோகம் பிடிக்குமா, மோகம் பிடிச்சிடுவோம். என்னடா எங்க சொல்லி கேட்கணுமே, என்னடா அட்மாஸ்பியர்லாம் மாறுது, ஆண்டு வருதுக்கு தேவதூதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம்னா, ஓ இவர்கள் ஆசிரிக்க போறாங்களா, உடனே நம்ம குடும்பத்தோட கலகத்தை கொண்டு வா, ஒரு பிரச்சனையை கொண்டு வா. என்ன கொண்டு வருது, சின்னதா இருக்கும், ரசத்துல ஆரம்பிக்கும் பிரச்சனை. என்ன ரசம் புளியே இல்லை, என்ன சாத்த உப்பே இல்லை, எப்பா இதுவா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அதாவது சின்ன இந்த எலியை பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு கருவாடு தோண்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, எலிய பிடிப்பாங்க. அதே மாதிரி சின்ன ஒரு ரசத்தை வச்சு, இல்லை சின்ன குழம்பை வச்சு, இல்லை சின்ன வார்த்தை வச்சு என்ன பண்ணுவோம், உங்களை என்ன பண்ணுவா பிடித்து உள்ள போட்டுருக்கு பிசா. அதான் சொல்ற ஆண்டவர், எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கு காத்து கொண்டு இருக்கிறான். இங்க எல்லாமே நல்மடியா வர வேண்டியது, ஆனா என்ன பண்ணல, கிடைக்கல. காரணம் என்ன, அவனுடைய வாயின் வார்த்தையின்படி ஆனது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே 14:2-3 பாத்தீங்கன்னா,
இவங்க என்ன இது பண்ற, ஆண்டவருக்கு கோபத்தை மாத்திரமல்ல ஒரு சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்குற வார்த்தைகளை இவர்கள் அல்ல, இவர் பின்னாடி இருக்க பிசாசு பேசுகிறான். ஓகே, படிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். என்ன பேசுறாங்க பாருங்க இவங்க, எகிப்து தேசத்துல செத்து போன நலமா இருக்கும். இது வார்த்தை பாத்தீங்க, இந்த வார்த்தை தான் பிசாசு கொடுக்குறான். ஓகே, ஏன்னா அவங்க நெருக்கத்துல பிரஷர்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு பிசாசு இது ஒண்ணுமா. அதுக்கப்புறம் இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாத்தீங்களா, இந்த வனாந்தரத்துல ஏன் செத்து போனாங்க இவங்க? இவங்க இருக்கிற 30 லட்சம் பேரும் அதே வனாந்தரம் இறந்து போனாங்க. என்ன காரணம்? எந்த இராணுவத்தாலும் அழிக்க முடியல. பார்வோனுடைய மிகப்பெரிய சேனை, உலகத்தை வல்லரசா இருந்த பார்வோனுடைய சேனையை மொத்தத்தை என்ன பண்ண ஆண்டவர் செங்கடல தள்ளினாரு. நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பயங்கரமா எல்லாம் வருது, யாரும் எதிர்க்க முடியல. அப்பேற்பட்ட ஜனங்கள் இவர்கள் அழிப்பதற்கு இவர்களாகவே தானே தனக்கு குழியை நோன்ற மாதிரி சொல்லுகிறாங்க. என்னுடைய என்ன பண்ணுங்க, நாங்க வனாந்தரத்தில் செத்து போனால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். அது மாத்திரம் முதல்ல ஊழியக்காரனை கோபப்படுத்துறான், ஊழியக்காரனை வெறுப்பேற்றுறான். யாரை பேசுறீங்க? மோசேயும். நீங்கள் ஊழியக்காரனுக்கு முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்னா, ஊழியக்காரன் அந்த பாஸ்டரா அவரா அப்படின்னு ஊழியக்காரன் ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் நல்லவர், பிசாசு உங்களை நல்லவர்கள் மாதிரி காண்பித்து அந்த ஊழியக்காரர்களை கெட்டது இதான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் போக போயிடுது என்ன தெரியாமோ, ஆண்டு மேலேயே கசப்பு திரும்ப ஆரம்பிக்கும். நீங்க ஆண்டை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரை இதுதான் ஆரம்பிக்கும், முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும். அந்த ஊழியக்காரன் சரி, இந்த ஊழியக்காரன் சரி, அது சரி சரியில்ல, டிவியில பார்க்க யூடியூப்ல பார்க்க ஆரம்பிக்கும். ஆனா போக போகும் வாழ்க்கை ஆண்டவரை திட்டுவதற்கு நேராக பிசாசு கொண்டு போயிடுவோம். அடுத்து படிக்கலாமா? ஓகே. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? இப்ப எங்க போகுது பாருங்க, இப்போ எங்க போகுது? கர்த்தருக்கு மேல. அதான் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு மாத்திரம் கலங்கம் பண்ணாமல் ஜாக்கிரதையா இருப்பா. ஒருவேளை மோசேக்கு விரோதம் பண்ற, ஆர்வம் பண்ற, ஓகே. ஆனா நீ கர்த்தருக்கு விரோதமாகவே பண்ற. அது மாத்திரம் இல்ல, ஒரு கர்த்தர் மேலே தப்பான ஒண்ணத்தை கொண்டு வைக்கிற. என்ன கொண்டு வைக்கிறனா, உன் பிள்ளைகள் எல்லாம் கொல்லும்படிக்கு எங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்து என்ன, எங்க பசங்களா சாகடிக்க கொண்டு வந்தீங்க. இது தேவன் ரொம்ப பாதிச்சிச்சு. ஆண்டவர் யோசிக்கிறாரு, ஆபிரகாம் உன்னுடைய பிள்ளையே ஒப்பு கூட சொல்லும் போது அவனை தன் பிள்ளை என்று பாராமல் என்ன பண்ணாரு, மோரியா மலையில கொண்டு போய் பலியிடுறதுக்கு ஒப்பு கொடுத்து ஆபிரகாம் எங்கே? நான் அழிக்கவே இல்லை, ஆனா இவர்களே தன் பிள்ளை அழிக்கிறாங்கன்னு சொல்லுகிற இவர்கள் எங்கே? அப்படி ஆண்டு யோசிக்கிறார். யோசிச்சு இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14, 28, 31 பார்க்கலாம். என்னங்க 14, 28, 31. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். இந்த வனாந்திரத்திலே பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்குட்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். 20 எல்லாரும் இறந்துருவாங்க. ஓகே. எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் இவங்க 2 பேரும் தான் அங்க போகலாம், நல்லா இருக்கும், ஆண்டு கொண்டு போவார், விசுவாசம் வார்த்தை பேசுறாங்க. மீது எல்லாருமே என்ன பண்ண, அவிசுவாசமான வார்த்தையை பேசுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. இத 31 முக்கியம். இதுல பாங்க. ஓகே. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அஸ்ட்ரே பண்ணிய தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அல்லேலூயா. என் குழந்தையெல்லாம் சாகடிக்கதான் கொண்டு வந்தீங்களா, நாங்க நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு தன் குழந்தைக்கு மேல அப்படியே என்ன பண்றான், அவங்க நல்லது பண்ற மாதிரியே பண்றாங்க. சொல்ல, குழந்தைய சாகடிக்க வந்தேன், குழந்தைங்க மாத்திரம்தான் அங்க போவாங்க, நீ எல்லாருமே வனாந்திரத்துல இறந்து போயிடுவீங்க. ஆனா இது பிசாச பிளான் அல்ல.
பிசாசு பிளான் என்னன்னு கேட்டா, இவர்களும் அழிக்கப்பட்டு தன் பிள்ளைகளையும் அழிப்புக்குள்ள கொண்டு வரணும், அழிஞ்சு போகணும் தான் பிளானு. அதான் அங்க சொல்றாங்க, என் பிள்ளைகளவா அழிக்க கொண்டு வந்தீங்க, கோருமா நான் அழிக்கிறேன்பா சொல்லிட்டு பெரியவங்களையும் சின்னவங்களையும் அழிக்க வேண்டும் தான் பிசாசு பிளான். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யாம, நீ பண்ண தப்புக்கு என் பிள்ளைய நான் அழிக்கணும்? நீ என்ன சொன்ன? பிள்ளைங்க போக மாட்டேன் சொன்னல, உன் பிள்ளைகளை மாத்த தான் உள்ள போவாங்க, நீ போக மாட்டேன். அவ பிசாசு தன் வாயின் வார்த்தையில தனியும் கெடுத்து போட்டு தன் பிள்ளைக்கு மேலே சாபத்தை கொண்டு வரான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, பிள்ளையை காப்பாத்துறார். புரியுதவங்க அதோட இது டீப் புரியுது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து கூட அறையும் போது கூட, இது இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் வருவதாக. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொடுக்குற அந்த சாபம். அவங்க மூதாதி என்ன பண்றாங்க, சாபத்தை தனக்குள் வாங்கிக்கிறாங்க. அவங்க இதுக்கு யார் செஞ்சது? பிசாசு பண்ணது. அல்லேலூயா. நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சாபத்தை கொண்டு வந்து அழிக்குது. பாப்பா நீங்க இல்லப்பா நாங்க நல்லா இருப்பேன், ஆசுமா இருப்பேன் அப்படின்னு பிள்ளைகளை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது இந்த வீட்டு வந்தாலோ அதுல இருந்து இப்படி ஆச்சு சொல்லாதீங்க. எப்போது இதை பெத்தனோ அதுல இருந்து இருக்க சமாதானம் போய் சொல்லாதீங்க. நீங்கள் தப்பாய் பேச 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 அதுவே உங்க வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்குது. இங்க ஏசேக்கு சித்துனா அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஈசாக்கள் வாழ்க்கையில நன்மை வந்தது. நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதான் உங்க வாழ்க்கை. இல்லையா? நீ என்ன பேசுறீங்க அதான் உங்க வாழ்க்கை. இவங்க போன சொன்னதான் போயிருப்பாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? போக மாட்டேன், இங்க வனாந்திரத்துல செத்து போயிருப்பேன், இங்க வனாந்திரத்துல அழிஞ்சு போயிருப்பேன். இதெல்லாம் தேவன் கேட்டு சொல்ற, என் காதுகள் கேட்க என்ன சொன்னாங்களோ அதை நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த பிசாசுல பிளான் மொத்தமே என்ன அழிக்க வேண்டும். ஆனால் தேவன் என்ன பண்ண, அதுல இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ன பண்ண, நம்மளை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆதி 26-25 வந்து நம்ம திருப்பியுமே ஆதியாகமம் 20-25 அடுத்தது நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன சொல்ல வர இடத்துல, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். போதும் போதும் போதும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றோம்னா, கர்த்தருமே நம்பிக்கை வைத்தார். யாரு? ஈசாக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருமே நம்பிக்கை வைக்காம நம்ம தான் ஏதோ செய்ய போற, நம்ம தான் போய் அடிக்க போற, இல்லப்பா நீ கம்முனு நான் செய்யறேன். கானானுக்குள்ள போறாங்க, யோத நதி, இது சின்ன பிள்ளைங்களா என்ன பண்ணாங்க, உள்ள போய் 20 வயசுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. போறாங்க, யோத நதி அப்படியே பாய்ந்து ஓடுது. ஆசரு காலை வைத்த உடனே என்ன பண்ணு, யோத நதி என்ன பண்ணுது, அப்படியே இரண்டாக குவியல் நிக்குது, குவியலாக. அதுக்கப்புறம் போறாங்க, எரிய கோட்டை, பெரிய கோட்டை உடைக்க முடியல. என்ன பண்ணாங்க, சும்மா ஜஸ்ட் 7 நாள் 13 தடவை சுத்தினாங்க, அவ்வளவுதான், உடஞ்சு விழுந்தது. அப்போ போகும்போதெல்லாம் இவர்கள் ஒன்றும் பெருசு செய்யல, சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணாங்க. பெரிய அற்புதம். ஆண்ட ஈஸியா அந்த மோவாபு, அம்மோரிகள், காண எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு, இவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு இவங்க பேசி 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 இவ பாலும் தேனும் மூடுகிற அந்த தேசத்துக்குள்ள போகாமலேயே போயிட்டாங்க. அல்லேலூயா. நல்ல வாழ்க்கையை அனுபவிக்காமலே போயிட்டாங்க. நல்ல ஒரு செழிப்பை வாழ்க்கையில கிடைக்காமலே போயிடுச்சு. நல்ல ஒரு சுகம் வாழ்க்கையில கிடைக்காமல போனதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் பேசின வார்த்தையினால நம்ம அநேக குடும்பங்கள் நாசமாகிறதும், அநேக வாழ்க்கையில சில பிரச்சனை வருவதும், அநேக வாழ்க்கையில முன்னுக்கு வராமல் இருப்பதும் பெரிய காரணம்னா தன் வாயின் வார்த்தையே கவனமா இல்லாதனால்தான். அல்லேலூயா. ஜீவனையும் மரணத்தையும் ஜீவனையும் எங்க வச்சுக்கிறாரா ஆண்டவர்? நாவின் அதிகாரத்தை வைத்துக்கிறாரு. அதில் பிரியப்படுகிற கனியை புசிப்பான். அல்லேலூயா. மரணத்தையும் ஜீவனையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், சுகத்தையும் பலவீனத்தையும், உயர்வையும் தாழ்வையும், கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும், பெருமையும் சோர்வும் பலவீனம் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்க நாவின் அதிகாரத்தின் கீழே வைத்திருக்கிறார். நீங்க என்ன சொன்னா அது உங்க வாழ்க்கையில நிறைவேறுமோ அது நீங்க சொல்லும் போது உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். இப்படியே இருந்து என்ன பண்ணுவேன், அப்படியே ஓட்டாடியா போயிடுவேன்னா ஓட்டாடி தான் போவீங்க. இல்லை இப்படி இருந்து நான் நல்லா இருப்பேன்னா நல்லா இருப்பீங்க. ஆமென். அப்போ ஈசாக்கு இந்த இடத்துல தன் வாய் திறந்த இடத்துக்கு என்ன பெருத்தாரு?
ரெகபோத் என்று பேர் வைத்தான். அவன் வாழ்க்கையில வசந்தம் வந்தது, நன்மை வந்தது, சுகம் வந்தது. அப்போ வாழ்க்கையில நீ என்ன சொல்ல போறீங்க? ரெகபோத். ஆசுமான வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை, ஆரோக்கியமான வார்த்தைகளை. ஏன்னா பிசாசு வாழ்க்கையில குடும்பத்தை, முக்கியமா குடும்பத்தை கெடுப்பது பிசாசு என்ன பண்ணுவான்? ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா பிசாசு புருஷன் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனா மனைவி மூலமா என்ன பண்ணுவான்? புருஷனை மேற்கொள்ள பார்ப்பான். அதே மாதிரி மனைவிய பிசாசு மேற்கொள்ள முடியாது, கணவன் மூலமா என்ன மேற்கொள்ள பார்ப்பான். ஏன் 2 பேர் இணையும் போது 1000 இருக்கிறவங்க பலன் 2 பேரா இருந்தா எத்தனை வரணும்? 2000 வரணும். ஒருத்தர் 1000 ரூபாய் இருக்குப்பா, இன்னொரு 1000 ரூபாய் இருக்கு, 2 சேர்ந்து எவ்வளோ? 2000. ஆண்டு அப்படி சொல்ல, நீ 1000 நீ 2000 சேர்ந்துனா நான் ஒரு 8000 உனக்கு போனஸா கொடுக்குறேன். கொடுத்து 10,000 ரூபாய் மாறுது. ஆனா 10,000 பிடிக்காது பிசாசு. நீ தனியா இரு, நீ தனியா சேராத. ஏன்னா ஆண்டு தெரியும், 2 பேர் சேர்ந்தா என்ன உங்களுக்கு 10 மடங்கு அதிகமா 1000 இருக்கு, நீங்க 10,000 மாறுவீங்க. அதை பொறுத்துக்கொள்ள பிசாசு என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில உங்களை தனிமையா வச்சிருக்க பார்ப்பான், உங்க பிரிக்க பார்ப்பான், சேர விடாம பார்ப்பான், குடும்பத்தோடு சேர விடாம பார்ப்பான், ஏதாவது என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க நினைக்கிறீங்க இல்லப்பா, நீ ஒன்னா இருந்தாதான் உங்க வாழ்க்கை நன்மை உண்டாகும். கணவன் மனைவி ஒன்னா இருந்தாதான் விட்டு கொடுக்கணும், அல்லையா? நேசிக்க நேசிக்கணும். நீங்க ஒற்றுமையா இருந்து அன்பா இருந்தாதான் இவங்களை வளர முடியும். ஆனால் உங்களை வளர்றது தெரிஞ்ச பிசாசு கரெக்டா நேரத்தில் பண்ணுவான், வருவான். சரிங்களா? நம்ம போலீஸ் லேட்டா வரும் ஸ்பாட்டுக்கு, ஆனா பிசாசு கரெக்டா வந்துடுவான். எப்போ வரணுமோ கரெக்டாக வந்துடுவான். சரிங்களா? ரொம்ப டைம் சின்சியராக ஃபாலோ பண்ணுறதுல 2 பேர் முக்கியமானவங்க. ஒன்று ஆண்டு சின்சியராக ஃபாலோ பண்ணுவார், 2வது பிசாசு டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். சரிங்களா? அதனால நீங்கள் ஒன்றா இருப்பது ஆமாம் நல்லது, ஒன்றா இருக்க தேவடைய சித்தமாக இருக்குது. ஓகே, இங்கே நம்ம ஒரு பிரச்சனை இங்கே கவனிக்கலாம். சரிங்களா? 25 படிச்சிட்டிங்கல்ல? ஓகே, 26:2-5 வரைக்கும் பார்க்கலாமா? ஏற்கனவே போனவன் பார்த்ததான், அதுல இருந்து இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆதியாகமம் 26:2 ஓகே படிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் கொண்டு வரார். ஓகே, ஆபிரகாம் என்ன கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களையும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே, இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கலாம். இங்கே ஆண்டு விடுகிறார், வந்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். இப்படிலாம் ஆசைப்பப்பா, உன்னை பெருக செய்வேன், நல்லா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு இங்க ஆசை சொல்லிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் சில வசனம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பண்ண, தன்னுடைய ஈசாக்கு என்ன பண்றான், கோரையில குடியிருந்து தன் மனைவியை திருப்பி ஆபிரகாம் சொன்ன என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரி என்று நம்ம சொல்லிடுறாரு. இதனால பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த பிறகு என்ன பண்றான், அந்த அமலேக்கு என்ன பண்றாரு, மனைவியை கொண்டு போய் யார, அவன் உன் மனைவியா இருக்கிறாளே, 9வது வசனம். ஓகே, பின்ன கொண்டு என்ன ரெபெக்கா கொண்டு என்ன பண்ற, கொண்டு போய் இவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஓகே படிக்கலாம் திருப்பியும் 11:10 படிக்கலாம். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறார், பேசி ஆஸ்வதிக்கிறார். அடுத்த சில நாட்கள்லயே என்ன பண்ண, அங்க ஒரு பொய் சொல்லி பிரச்சனைல மாட்டி அமலேக்கு தன் மனைவியை கொண்டு போய் என்ன பண்றாரு, கடத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. பெரிய பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், வருத்தம். யாருக்கு? ஈசாக்குக்கு. திருப்பி இது பிரச்சனை எல்லாம் ஆண்டு என்ன பண்ற, காப்பாத்திட்டு மீண்டும் அங்க 24
26, 24 செகண்ட் திருப்பியும் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக திருப்பி சொல்றாரு. ஓகே, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. துறவை வெட்டினார்கள். ஓகே, இங்கே முதலையும் கத்த வருகிறார், அதே மாதிரி தரிசனமாகிறார், அதே மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதோட அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற முன்னாடி இங்கே மீண்டும் கர்த்தர் வருகிறார். கர்த்தர் தரிசனமாகி, தகப்பன ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து உன் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த ராஜா இவங்களோட வந்து உடன்படிக்கை பண்ணி அங்க சமாதானமா போகுது. அப்ப அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? என்ன டிஃபரெண்ட் இருக்கு? அங்கேயும் கர்த்தர் வரார், ஆஸ்வதிக்கிறார், போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பிரச்சனை. அபிமெலேக்கு மனைவியை கொண்டு போய் என்ன பண்றான்? கடத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மனைவி ஆக்கலான்னு பார்க்கும்போது இல்லையே இவ இப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி அங்கே ஆண்டு விடுவிக்கிறார். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த திருப்பி என்ன பண்ண ஆண்டு வருகிறார், தரிசனமாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை வரல, பகைவராக இருந்த அமலேக்கர் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப அங்க விட்ட ஒரு விஷயத்தை ஈசாக்கு இங்க பண்றாரு. அவன் உட்காந்து யோசிக்கிறான். ஆண்டு வந்தாரு, வந்து ஆசிரித்தார். ஆண்டு வந்து என்னோட பேசினா நன்மை உண்டாகணுமே, ஏன் நன்மை உண்டாகாம ஏன் பிரச்சனை வந்தது என் வாழ்க்கையில? இங்க என்ன பண்ற? செகண்ட் அந்த பிரச்சனையை திருத்திக் கொள்கிறார். யாரு? என்ன திருத்திக் கொள்கிறாரு? என்ன பண்றாரு? அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இது முதல்ல இல்ல. இங்க அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி இங்கே புரிந்து கொள்ள, ஏன் வந்து நமக்கு பிரச்சனை வருது, ஏன் நமக்கு கஷ்டம் வருது? தேவன் பேசுறாரே, தேவன் செய்யறாரு, ஆனா ஏன் இந்த இடத்துல அங்க தவறு நடந்ததுன்ற யோசிக்கிற ஈசாக்கு புரிந்தது. நம்முடைய அப்பா எப்பெல்லாம் ஆண்டு வந்து பேசும்போது, அவங்க அப்பா யாரு? ஆபிரகாம். ஈசாக்கு அப்பா யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் எப்பெல்லாம் தேவன் பேசும்போது, பேசி முடித்த பிறகு ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டுவாரு, ஆண்டு தொழுது கொள்வாரு. அந்த நம்ம செய்யலையோ, இதனாலதான் பிரச்சனை வருதோன்று பிரச்சனையை வேற கரெக்டா ஐடென்டிஃபை பண்றார். யாரு? ஈசாக்கு. செகண்ட் டைம் அப்படி வந்த பிறகு உடனே முதல் வேலை என்ன பண்றாரு? அங்கே அவனு பலிபீடத்தை கட்டி. அல்லையா? உடன்படிக்கை என்பது ரெண்டு பேரும் செய்யணும், ரெண்டு பேருமே செய்யணும். இப்போ ரஷ்யால இருந்து நமக்கு வந்து நிறைய வந்து எண்ணெய் வருது வச்சுக்கலாம், எண்ணெய் வருது, எண்ணெயை கொடுக்குறாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அவங்க நமக்கு எண்ணெய் இல்லையே சொல்லி பரிதாபப்பட்டு இல்லை நம்ம காசு கொடுத்து எண்ணெய் வாங்கிக்கிறோம். ஓகே, நல்லதுதான். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்கன்னா வரமாட்டாங்க. எப்போ வரைக்கும்னா நம்ம உடன்படிக்கை பண்ணாத வரைக்கும். நம்ம கஷ்டப்படுகிறோம். இப்போ ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு இந்தியன் ரொம்ப கஷ்டப்படுறா சொல்லிட்டு இங்கிருந்து என்ன பண்ண நிறைய டன் கணக்காக கோதுமை என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறோம், அங்கே சாப்பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அந்த ஊரில் உள்நாட்டு கலவரம் வந்துன்னா இந்தியா இப்போ என்ன பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது. ஹெல்ப்பு ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் ஹெல்ப் கொடுக்குறேன். எப்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவர்கள் நம்மளோட அக்ரிமெண்ட் பண்ணோம். ஓகே, நம்ம என்ன ஃப்ரெண்டா மாறிடலாம், நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீ அவர்கள் ஒன்று தந்தா நீங்க ஒன்று தரணும். நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நீங்க கோதுமை தாங்க, நான் உங்களுக்கு இங்க நிறைய டைமண்ட் இருக்கு, அது டைமண்ட் தரேன் அப்படி நீங்க ஒன்று கொடுக்கும் போது அங்க அக்ரிமெண்ட் ஒன்று ஆகுது. அப்பொழுது அந்த ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்தியா போய் நிற்கும். ஏன்னா அக்ரிமெண்ட் வேலை செய்யுது, உடன்படிக்கை அங்க வேலை செய்யுது. அப்ப முதல்ல ஆண்டு எல்லாம் கொடுக்குறாரு. இந்த ஒன்று என்ன பண்ண, ஆபிரகாம் ஆஸ்வதிக்கிறேன், பெருக்க செய்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனா அந்த ஃபேமிலி கவரேஜுக்குள்ள உடன்படிக்குள்ள ஈசாக்கு வரல, பலி கொடுக்கல, உடன்படிக்கை பண்ணல, சோத்திரத்தை செலுத்தல, நன்றியை செலுத்தல, பலிபீடத்துல காணிக்கைய வைக்கல, ஒப்பு கொடுக்கல. அப்ப எல்லாம் கிடைக்குது. ஆனா இவளை பாதுகாக்கிற அந்த வேலி இல்ல. ரெண்டாவது புரிந்து கொண்ட ஈசாக்கு வேலி அமைக்கிறான். எதை பொறுத்துனா தன் காணிக்கையின் மூலமாக, கொடுப்பதன் மூலமா அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. ரெண்டாவதுல
ரெண்டாவதுல கொடுக்கும்போது, ஆண்டவரே நீ போட்டு கொடுத்தீங்க, நான் சைன் போடல, இந்த வாட்டி வந்து என்ன பண்றேன், நான் உங்களுக்கு சைன் போடுறேன். சைன் எதிர் அடையாளம். நீங்க மாசம் முழுசு என்ன பண்றீங்க, ஆண்டு கொடுக்கிறார் உங்களுக்கு. இங்க ஈசாக்குக்கு கொடுக்கிறார். மாசம் முழுசு நீங்க வேலை செய்றீங்க, ஆண்டு மாசம் முழுசு கொடுக்கிறாரு. மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போடுவீங்க. என்ன போடுவீங்க, என்ன போடுவீங்க, உங்க தசம பாகத்தை எடுத்து அக்ரிமெண்ட்ல போடுவீங்க. நீங்க எனக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே, கொடுத்துல இருந்து எடுத்து உம்மோடு நான் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறேன், நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆயிட்டோம் அப்படின்னு யார் இந்த பார்ட்னருக்குள்ள வராங்களோ, யார் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காணிக்கை தசமபாகத்தை கொடுக்குறாங்களோ, யார் தேவனுக்கு ஆராதனை செலுத்துறாங்களோ, நன்றி உள்ளவர்களாக கொடுத்திருந்து உடன்படிக்கை பண்றேன்னு சொல்லி இவர் ஒருத்தங்க கொடுக்கும் போது, அப்போது உங்க லைஃப்ல தேவன் கவர் பண்றாரு. பிசாசு உங்க லைஃப்குள்ள வர முடியாம தேவன் பாதுகாக்கிறாரு. வியாதி உங்க வாழ்க்கை வராம பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. நோய் உங்க வாழ்க்கை வராம பாதுகாக்கிறாரு. முதல்ல ஆண்டு கொடுக்கிறது அவர் கொடுத்து பெற்றுக்கொள்றீங்க. ரெண்டாவது, நீங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போனாதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க, அவர் வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவதுன்னா அவர் நிப்பார். நீங்க அப்பதான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள அப்பதான் உடன்படிக்கைக்குள்ள நீங்க என்ன நிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க, ரோட்ல போயின்னு இருக்கீங்க, ஒரு 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 லேடியை அடிக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்த்துட்டு போயிடுவீங்க. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் நிக்கிறாங்க, யாரும் அடிக்கிறாங்க ஒய்ஃபை, என்ன பண்ணுவீங்க, அப்போ போயிடும் பாஸ்டர், நம்ம தான் அடிக்க முடியல, அவனை அடிக்கிறான், நான் தூரத்தை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன், அடிச்சு முடிஞ்சோன்னா போய் கேட்பேன், அப்படியே இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, நானே பொல்லாட்டி அடிச்சதில்ல, யார் அடிக்க கேட்பீங்கல்ல, ஏன் கேட்குறீங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன இந்த உடன்படிக்கை மேரேஜ் என்ன ஒரு கவர்னண்டுக்குள்ள இருக்கீங்க. என்னங்க கேட்பீங்களா ஐயா? ஐயா இல்லை, நான் ஒரே ஓட்டிடுவேன் வீட்டுக்கு. அப்போ ஏன் நான் கேட்குறீங்க, உன் பிள்ளை யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா என் பிள்ளையை விடுங்க, வைஃப் விட்டுருங்க. நீங்க சில டைம் என்ன பண்ணுறீங்க, மனசை மாறிடுறீங்க இல்லைங்களா, அடி வாங்கட்ட விடு அப்படின்றீங்க. ஒரு குழந்தைய வச்சுங்க, யாரோ என்ன பண்றாங்க, யாரோ ஒரு பையன் அடிக்கிறான், நீங்க கேட்க மாட்டீங்க. இதே உங்க பையனை வர ஒருத்தர் 2 பேர் இந்த அடிக்கிற, என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஏன் ரத்த சம்பந்தம், உங்களுடைய உடன்படிக்கை, அது உங்களுடைய பிள்ளை, நீங்க போய் நிப்பீங்க. ஏதாவது பிரச்சனைனா அவன் பார்க்க பயங்கரமாகறான், அடி வாங்கட்டும் அப்படி சொல்லுவீங்களா? அவன் எவ்வளவு பெரிய என்ன பண்ணுவீங்க, நீ நோஞ்சனா இருந்தா கூட நீங்க போய் என்ன பண்ணுவீங்க, பேசி ஏன் என் பிள்ளை அடிக்கிறேன் கேட்பீங்க. ஏன்னா அது ஒரு கவர்னண்டுக்குள்ள வந்துடுறீங்க, குடும்பம் கவர்னண்டுக்குள்ள வந்துருது. அதே மாதிரி நீங்கள் கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் போது அவர் உங்களுக்கு வந்து நிற்பாது. இதை புரிந்து கொண்ட ஈசாக்கு அங்க என்ன பண்றாரு, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டு, எனக்கு சிஸ்டர் தெரியும், அவங்க சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலையே காசு செலவு பண்றான்ப்பா, எனக்கு ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 10 ரூபா தர மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போ அது ஒரு உண்மைதான். நீங்கள் வந்து கத்துட்டு கொடுக்கும் போதோ, இல்லை உங்க தாய் தகவல் கொடுக்கும் போதோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட்டு கொடுக்கும் போதோ, அது ஒரு கவர்னண்டாக ஒரு பாதுகாப்பாக மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. ஒரு கவர்னண்டுக்குள்ள வந்துடுறீங்க, ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துடுறீங்க. ஈசாக்கு ஈசாக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார், கர்த்தரோட ஆஸ்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 26 இருந்து, ஆதி 26 இருந்து பார்க்கலாம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபிமெலேக் யாரு, அவன் பொண்டாட்டியை கடத்திட்டு போனவன், என்ன பண்றாங்க, வந்து நிக்கிறான் சரிங்களா. ஓகே, வந்து அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். யார் சொல்றது, எதிரி சொல்றா, ராஜா சொல்ற, அபிமெலேக் ராஜா சொல்றாரு. ஓகே,
அடுத்தது இருக்கிறார் என்று கண்டோம். ஆ. ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஓகே. அப்புறம் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டார்கள். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் எனப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை கரெக்டா புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஈசாக் முதல்ல கீழ்ப்படிந்தான். போனவனு பார்த்தோம், ஆண்டு கீழ்ப்படிந்தான். அங்கேயே இருந்து பஞ்ச காலத்தை விதைச்சு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஈசாக். அப்ப முதல்ல நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவன் சொல்லுது கீழ்ப்படியணும். ரெண்டாவது நம்பிக்கை வைக்கணும். இந்த வாரம் என்ன சொன்னோம்? நம்பிக்கை. எதுவுமே நம்பிக்கை வைக்கல, கிணறு மேல நம்பிக்கை வைக்கல. கிணறு தான் தண்ணி கொடுக்குது, உங்க வேலை தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? பணத்தை கொடுக்குது. உங்க ஓனர் தான் உங்களுக்கு என்ன பண்ண, எல்லாம் கரெக்டு தான். ஆனா நம்பிக்கை உங்க ஓனர் மேலேயோ கிணறு மேலேயோ அல்ல, உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல. அல்லேலூயா. யார்? கர்த்தர் கரெக்ட் ஆண்டவர். நீங்க தான் நம்பிக்கை ஆண்டவரே. பல பிரச்சனைகள் சூழ்நிலை மோசமா இருக்கலாம், ஆனா என் நம்பிக்கை தூர்த்து போடுவாங்க, கிணற தூர்த்து போடுவாங்க, சண்டைக்கு என்ன வலிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவன் வெட்டின கிணறு எப்படி பிளெஸிங் ஆகுது பாருங்க. முதல்ல இவங்க வெட்டின கிணறு இவன் தான் என்ன பண்றான், செய்தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிட்டு நான் கட்டின கிணறுயா, நான் வெட்டின கிணறு, நீ என்ன வந்துக்கிற அப்படி உங்க இதுல கேட்பீங்க. ஆனா அது தூர்த்து போடும்போது என்ன பண்ணல, பேசல. திருப்பியும் கிணறு வெட்டுறாங்க. அப்பொழுது என்ன பண்ண, சண்டை போடுறாங்க. அப்பொழுது எதுவுமே என்ன பண்ணாங்க, பேசல. ஆனா பேசுவதற்கு உரிமை இருந்தது. யாருக்கு? ஏன்னா அவர் தான் வெட்டுறாரு கிணற. பேசுறதுக்கு உரிமை இருந்தாலும் நீங்கள் மௌனமா இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமா உங்களுக்கு ரெகபோத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பேசு உடனே நீங்க அடுத்து பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம். பேசுறாங்களா? பேசிட்டப்பா. இது பண்றாங்களா? மூடிட்டோம். பகைக பேசுறாங்களா? பகைங்க பேசிட்டோம். எதுவுமே சேதப்படுத்தாது என்றால் உங்களை பாதுகாப்பு. சாப்பிடுறாங்களா? சாப்பிட்டு போட்டோம். காரணம் இல்லாம சாபம் பழிக்காது. எதுவும் விட்டு பண்டு போட்டோம், எதுனா தூக்கிட்டு போட்டோம். தூட்டுட்டோம், போட்டுருவோம், போட்டட்டும், எதுவும் பண்டு போ, எனக்கு அது பழிக்காது. நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன், நீ எதுவுமே பேசல, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். இங்க அவன் நம்பிக்கை அவங்க இவங்கன்னு சொல்ல, என் நம்பிக்கை கர்த்தர் மேல. அல்லேலூயா. எப்போது ஈசாக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல் வந்த உடனே அப்போது அவனுக்கு ரெகபோத் வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நம்மளோட நம்பிக்கை யாரு மேல? பக்கத்து கேள்வி, நம்பிக்கை யாரு மேல கேளுங்க. நம்பிக்கை யாரு மேலங்க? கர்த்தர் மேலதாங்க. ஆனா சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டேன். கர்த்தர் மேலதாங்க. ஆனா டைமுக்கும் ஒழுங்கா வரமாட்டேன். நான் கர்த்தர் மேல நம்பிக்கை நான் கொடுக்க மாட்டேனே. என் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. கர்த்தர்னாலும் அவ்வளோ பிரியங்க. எங்க சர்ச்சுக்கு வரல, அதுவா நானு அங்க போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், அங்க போயிட்டேன். அப்போ பேச்செல்லாம் வாயில பேச்சு அப்படியே என் வெண்ணெய் வழிஞ்சு ஊத்துற மாதிரியே தான் பேசு. ஆண்டவரே மனது உருகிறவாரு. நல்ல வேலை ஆண்டவர் எதை பார்க்கல, முகத்தை பார்க்கல, எதை பார்க்கறாரு? இருதயத்தை பார்க்கறாரு. உள்ள இருதய பர்சன்ட் தெரிஞ்சிடும், உங்களை ஆண்டு தெரிஞ்சிடும். நீங்க நம்மளை ஏமாத்த மாதிரி ஆண்டை ஏமாத்த முடியாது. அதை பார்த்தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதால ஆண்டவரே பிரியம். ஜெபமணியா? ஜெபம் பண்ணலாங்க. எங்க போனேன்? சினிமா தேட்டருக்கு போய் சினிமா பார்த்துன்னு. எங்க போனியா? அங்க போல. அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன். அங்க போனியா? அங்க போல. நான் ஊர் சுத்த போனேன். எல்லாம் டைம் இருக்கு மகளே,
கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் படிக்க டைம் இல்லையா? இல்லை, ரொம்ப பிஸி ஆண்டவரே. சரி, வேலைக்கு போனேன் 30 நாள் வந்து ஆண்டு காணி கொடுத்தி. இல்லை ஆண்டவரே, நீயே பெரிய ஐஸ்வர்யம் சம்பந்தன் ஆண்டவரே, உமக்கு எது காணிக்க? அப்படியா, ரைட்டு. அப்போ ஒரு பக்கம் தான் அது ஆக்டிவேட் ஆகுது இருக்கியா? அதுக்கப்புறம் ஒரு பாஸ் சொன்னாராம், என் சர்ச்சிலுக்கு எல்லாருமே தசமாக கொடுக்குறாங்க. அப்படியா, எங்க சர்ச்சை தரலையே. ஆமா, பாதி பேர் எங்கிட்ட கொடுக்குறாங்க, கால்வாசி பேரு டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க, மீதி கால்வாசி பேரு வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க. பிரச்சனை. அப்போ அப்படி அல்ல, நாம் தேவனோடு நன்றி உள்ளவர்களாக இதாங்க பார்க்கிறோம். அவர் நம்மளுக்கு கொடுக்கிறாரு, ஈசாக்கு கொடுக்கிறாரு. அந்த கொடுத்ததுல இருந்து ஈசாக்கு கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறார். இது ஆடு மாடுலாம் இவன் பெருசு சம்பாதிக்கல, கர்த்தர் கொடுத்தது. இப்ப நம்ம எதுக்குன்னா போயிடுமே நினைக்கிறோம். அங்கதான் பிரச்சனை. ஒரு 10,000 ரூபாய் இருக்கு வச்சுங்களேன், 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சர்ச்சுக்கு சொன்னோன்னா, 10,000 ரூபாயா அப்படின்னு நான் சொல்லுறது. போன 3 மைக்கு 3 மாதம் யாராவது எடுத்து வாங்குங்க சொல்லியிருக்கிறோம், பாப்போம் நான் கொடுக்குறீங்கன்னு. புது மைக்கு வாங்கியிருக்கோம். அதால் 3,000 ரூபாய் மாதத்துக்கு யாராவது ஸ்பெஷலாக மாதம் நான் எடுத்து ஒரு மாதம் கொடுக்க, இந்த மாதத்தில் ஆரம்பிக்குது சரிங்களா? அதெல்லாம் எப்படி தானே வாங்கியாச்சு, எப்படி தான் கொடுத்து உங்களுக்கு வாய்ப்பு. நீங்கள் வேணா நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்கள், கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. போன நவம்பர் மாதத்தில் எல்லாரும் உடன்படிக்கை பண்ணீங்க ஆண்டவர்கிட்ட. என்னது? சேரு வாங்கி தரேன்னு. தோ வாங்கி தரேன் தான் இருக்குது தவிர, நானும் டிசம்பர் மாதம் சரி ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பா முடிஞ்சிச்சு பண்ணுறோம். சரி, ஜனவரி மாதம் வந்துச்சு, சரி ஓகே பொங்கலுக்கு எல்லாருக்கும் விடுமா, அப்படி 3,000 வாங்கினீங்க பார்த்தீங்களா, அப்பவும் வரல. சரி விடுங்க, 3,000 கவர்மெண்ட் அதிகம் கட்டுங்க, சரி ஓகே ரைட்டு சரிங்களா? இந்த மாதம் திருப்பி அந்த பழைய இது புதுப்பிக்கப்பட்டு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை என்ன பண்ண வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. 1 பிள்ளைனா 1 கொடுங்க, 2 பிள்ளைனா 2 கொடுங்க, இல்லை 3 ட்ரை பண்ணுறேன்னா 3 கொடுங்க சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா? அல்லேலூயா. சில விஷயங்கள் சின்னதாக இருக்கும், அது விசுவாசமாக நம்ம செய்தால் தேவன் நம்ம பிள்ளையை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதில் பிளாக்கு ஒயிட்டு 2 வாங்கி கொடுக்க பிரச்சனை இல்லை சரிங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லணும், நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது, கர்த்தருக்கு செய்யும்போது நிச்சயமாகவே பலன் திரும்பி வரும். அல்லேலூயா. ஆமேன். இந்த போன வாரம் இந்த ஒயிட் வாஷ்லாம் அடித்தோம். டிவி பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதனால் கொடுக்குறவர்கள் நான் உற்சாகமாய் கொடுங்கள் சரிங்களா? அது எதை சொல்ல வந்தேன்னா, ஆமாம், ஒரு 10,000 கேட்குறாங்க அப்படின்னா நான் கூட யோசிப்போம், 10,000 ரூபாயா நம்மகிட்ட எங்கே இருக்குது, அதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னும். இதுவே வந்து நீங்கள் ஒரு நகை வாங்க போறீங்க வச்சுங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, சின்ன ஒரு கோல்டு காயின் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது எப்படி போவீங்க? இப்போ உற்சாகமாக போவீங்க. ஏன்? கோல்டா மாறுது, ரேட் ஒரு எங்கேயோ ராக்கெட் வேகத்துக்கு போயிட்டு இருக்குது, பரவாயில்ல வாங்கலான்றீங்க. ஏன்னா அது உங்கள்கிட்ட இருக்குது, அது அதில் கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்போ இது ஏன் தோண மாட்டுதுன்னா, கர்த்தர் கொடுத்தா இன்வெஸ்ட்மா நினைக்கல, இது போயிடுச்சுன்னா போயிடுச்சின்னு நினைக்கிறீங்க, அதான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தர் இதில் இதுவும் கோல்டோட ரொம்பவும் அங்கேயாவது ராக்கெட்ல, இது அப்படி இல்லை, லைட் வேகத்தில் போகும். நீங்க ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது மன உண்மையா சந்தோஷமா முழு இதயத்தோடு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. நான் அவளை சந்திப்பேன், என் வீட்டில இருந்து என்ன அவளை ஆசீர்வதிப்பேன். இது முதல்ல, இது தேவனுடைய வீடு அப்படி நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்குள்ள கொண்டு வரணும். அதோட பாராட்டுற யார, சைமனை, அவரே பெயிண்ட் வாங்கி அவரே அடிச்சு, அவர் நீ வேணாம் பாஸ்டர் நானே பார்த்துக்கிறேன் பாஸ்டர் எல்லாம் அடிச்சு, அவரே ஒரே மனுஷன் அடிச்சு முடிச்சிட்டார். வச்சுட்டு அவரே பெயிண்ட் இல்லை நாங்களே வாங்கி கொடுத்துறோம் பாஸ்டர், அவரே வாங்கி அவரே அடிச்சு முடிச்சிட்டார். கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அவர் நினைக்கிறார் இது தேவனுடைய வீடு. அப்போ நீங்கள் இது தேவனுடைய வீடுன்னு நினைச்சீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இது தேவனுடைய வீடு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி ஆண்டு ஆசீர்வதிப்பாரு? அல்லேலூயா. உங்க வீடு நீங்க நினைச்சாதான் என்ன பண்ணும், வீட்டுல என்ன பண்ணும் உங்களுக்கு, நான் தேவ வீடு, இது தேவ வீடா, தேவன வீடு அப்படி மன கொண்டு வாங்க. தேவ வீடு ஒழுங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும், கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதான். இந்த வீட்டுல யாரு தகப்பன், யாரு? கர்த்தர். இந்த தகப்பன் என்ன பண்ணுவார்னா, என் வீடு அவன் வீடு மாதிரி பாவிச்சதால நான் அவன் வீடு ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உயர்த்து. முதல்ல இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இது ஒழுங்கா இருக்கணும். அப்போது இது தேவ வீடு நினைச்சீங்கன்னா வீட்டுல இருந்தா ஆசை வரும்.
இது ஹோட்டல் நினச்சிங்கன்னா, ஹோட்டல் மாதிரி நினச்சிங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. இது ஹோட்டல் இல்லை, இது என்னது? என்னுடைய வீடு, என்னுடைய சபை, என்னுடைய ஆண்டவர். நீங்க ஆண்டு இருக்கிற அப்படின்னு நீங்க உள்ள மனதாட்டி கொடுக்குறீங்களோ கூட அடுத்த செகண்ட் முதல்ல தேவனுடைய வீடு, நான் இங்க போவேன், தேவன் உயர்த்துவார். நீங்கள் தேவன் வீடு நேசித்து பாருங்கள், இந்த வீட்டில இருந்து வருகிற நன்மை உங்க வாழ்க்கையில அபரிவிதமாக வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. இப்படிதான் என்ன பண்ணாரு ஈசாக்கு நினைத்தார். ஈசாக்கு மிகப்பெரியவனாய் மாறினான். ஆடு மாடுகள் ஏகப்பட்டது. அவன் அவங்க பிரச்சனை போட்டங்கள்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் மாறினது வாழ்க்கையில, பெரிய நன்மை உண்டானது வாழ்க்கை. அப்போ நம்மளும் என்ன பண்ணோமோ நம்பிக்கையோடு தேவன் நம்பிக்கை வைப்போம். நான் வாயை தேவையில்லாத பேசி தேவையில்லாத உளறி நம் வாழ்க்கை நாமே கெடுத்து கொள்ளாமல் கர்த்தருமே நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கை ரெகபோத் எனக்கு உண்டானது, இந்த மாதம் ரெகபோத் உண்டானது, என் வாழ்க்கையில என் வாழ்க்கை பெருக்கம் உண்டானது நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம சபையும் பைபிள் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வாழ்க்கையில. அல்லேலூயா. வாழ்க்கையில் அப்படியா உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள். ஏன் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா, தாவீது சபை கட்ட வேண்டும். நான் வசனமா நான் நல்லா இருக்கிறேன், நான் பெரிய வீட்டில் இருக்கிறேன், ஆனா ஜனங்களோ என்னங்க ஆண்டு எங்கிறாரு, கூடாரத்துல வாசம் செய்கிறாரே அப்படி நினைச்சதால யாரு தாவீதை ஆசீர்வதித்தார். அப்போ நம்மளும் வாழ்க்கையிலும் நாசமா மாற வேண்டும் என்றால், நம்ம பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்றால் முதல்ல கர்த்தரை நம்பிக்கை வைங்க. தேவையில்லாத வாழ பேசாதீங்க. குடும்பம் ஒன்றா இருக்க பாருங்க. நீங்க ஒன்னா இருக்கிறதுதான் உங்க பலன். அல்லேலூயா. தேவன் சேர்த்ததை மனிதனும் பிசாசும் பிரிக்க பார்ப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி இதாயிடாதீங்க. ஒற்றுமையா இருக்க நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எழுந்திக்கலாமா? நான் திருவிழாக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. உங்க சுய பலத்தின் மேல் சாராதிருங்க. உங்க ஞானம், படிப்பு, கல்வி, வேலை எல்லாம் செகண்டரி தான். முதல் நம்பிக்கை தேவனே நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவனே நம்பிக்கை. எல்லாம் சொல்ல, ஆண்டவரே நம்பிக்கை. ஆண்டவரப்பா இயேசுவே நம்பிக்கை. ஹல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் நிமித்தமாக எல்லா ஆசீர்வாதம் கடந்து வந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது மூலியமாக எல்லா ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில கடந்து வருகிறதா இருக்கிறது. சிலுவையின் மூலமாக நமக்கு நன்மை உண்டு, சிலுவையின் மூலமாக நமக்கு மேன்மை உண்டு, சிலுவையின் மூலமாக உயர்வு உண்டு. அதே சமயத்துல நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்க செய்ய வேண்டும். ஈசாக்கு தனக்கு கிடைத்ததிலிருந்து தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான். அது முதல் கொண்டு அவன் சத்துருக்கள் எல்லாம் அவனோடு சமாதானமாய் பேசினார்கள். அவன் பிரச்சனை மாறினது. தேவன் உடன்படிக்கை செய்யும் போது தேவன் நம்ம சத்துருக்கள் நம்மோடு சமாதானமா இருப்பதுக்கு நம்ம உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த திருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. திருவதற்காகவும் நன்றி. காட்டி கொடுக்க அண்டு தகப்பனே ஒரு அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு சொன்னார். அந்தபடி அவர் சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமா இருக்குன்னு சொன்னார். தேவன் நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், நாம் மீறுதலுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நம் மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளான சுகமானோம். அவருக்கு சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தையும் அவருக்கு அடையாளமா இருக்கிற திராட்சையத்தையும் நாம் குடிக்கும் போது நாம் நியாயத்தீர்ப்பு அடைய மாட்டோம். கடைசி நாட்களிலே நம்மை அவர் உயிரோடே எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சிலர் அபாத்திராய் பங்கு பெற்று சிலர் வியாதிப்பட்டார்கள், சிலர் மரித்தும் போனார்கள், சிலர் வேதனைக்குள்ளாக போனார்கள். அதனால நீங்கள் இதை எடுக்கும் போது தேவங்கிட்ட ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டப்பா, உதவி செய்யுங்கப்பா. தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என வசந்தபடி இந்த சமயத்தில் ஆண்டவரப்பா நான் விட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, விடுவது என்றால் ஒரு தீய பழக்கத்தை அல்ல, உங்களுக்கு இருக்கிற அந்த தீய குணங்களை, கேரக்டர்ல மன்னியாமை, கோபம், எரிச்சல், மூர்க்கம், கசப்பு, வெறுப்பு, இப்படிப்பட்ட குணங்களிலும் உங்க வாழ்க்கை இருந்தால் இதுக்கும் தேவன்கிட்ட ஆண்டவரப்பா கிருபை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. பரிசுமா வாழ்க்கை கிருபை தாங்கப்பா, ஒழுக்கமா வாழ்க்கை கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரப்பா. நாம இனி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாவங்களை கழுவதற்காக நன்றி ஆண்டவரப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்ற சொந்தவங்க கொடுப்பார்கள். பாடல் பாடும்போது நீங்கள் என்ன பண்ணுவாங்க வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி ஒன்றா சேர்ந்து நம்ம அப்பெல்லாம் நாம் ருசிக்கலாம். கல்வாரி நாதம் என் பாவம் தீர்க்க ஐங்காயம் பெற்றீர் என் ஆண்டவா. கல்வாரி நாதம் என் பாவம் தீர்க்க ஐங்காயம் பெற்றீர் என்னை மீட்க உலகில் யாரும் இல்லை. உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர். உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர். ஐயா தேவா கல்வாரி நாதம் என் பாவம் தீர்க்க ஐங்காயம் பெற்றீர் என் ஆண்டவா. பொன்னானவே நீர் மூன்றாணி அடித்தேன் அடியேனை ரட்சிக்க இவர்தான் யாரோ. பொன்னானவே நீர் மூன்றாணி அடித்தேன் அடியேனை ரட்சிக்க இவர்தான் யாரோ. பாவப்பீனி தீர்த்த புண்ணியர் தானோ. பாவப்பீனி தீர்க்க புண்ணியர் தானோ. இயேசு ராஜா கல்வாரி நாதம் என் பாவம் தீர்க்க ஐங்காயம் பெற்றீர் என் ஆண்டவா. கல்வாரி நாதம் என் பாவம் தீர்க்க ஐங்காயம் பெற்றீர் என் ஆண்டவா. கோடா கோடி பாவங்கள் செய்தேன் என்னை மிக்க உலகினில் யாரும் இல்லை. கோடா கோடி பாவங்கள் செய்தேன் என்னை மிக்க உலகினில் யாரும் இல்லை. உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர். உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர். ஐயா தேவா கல்வாரி நாதா என் பாவம் தீர்க்க ஐங்காயம் பெற்றீர் என் ஆண்டவா. கல்வாரி நாதா என் பாவம் தீர்க்க ஐங்காயம் பெற்றீர் என் ஆண்டவா. நம்முடைய மிருதினால் அவர் காயப்பட்டார். நம் மக்களால் அவர் தண்டிக்கப்பட்டார். நம் மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. எனக்காக சிலுவிலே மரித்தவரே உமக்கு நன்றி. பாவிகளாயிருந்த எனக்காக சிலுவிலே மரித்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கிரமா இருக்கிற எங்களை நீதிமானாக்குவதற்காக நீதிமானாகிய நீர் அக்கிரமசாலியாக பாவியாக மாற்றப்பட்டீரே, ஆக்கப்பட்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மையா இருப்பா ஆண்டவரே. பேரளவுல உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி உலக வாழ்க்கையில மற்ற காரியத்திற்கு உம்மை காட்டிலும் நண்பர்களுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, பொழுதுபோக்குகளுக்கு, உலக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் உமக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லாம ஆண்டவரே, முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சொல்லுவதனால நாம் செய்வதனால்தான் தேவன் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறப்பா என்று சும்மா வாயில சொல்லாமல் ஆண்டவர் உமக்காக ஆண்டரப்பா நாங்கள் பிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தாலும் பிக்கப்பட ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நாலு மறந்திருக்க மாட்டாப்பா. தகப்பனே என்று உண்மை உணர்வோடு எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் நாம் அப்பத்தை நாம் புசிக்கலாம். தகப்பனே
நான் கடைசி சொற்றத்தவரை எங்களுக்காக சிந்தினீரே ஆண்டவர் அப்பா. உம் சரீரத்தில் இருக்க எல்லா ரத்தங்களும் வழிந்து ஓடினது யாருக்காக? நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய துர்குணத்திற்காக அவர் மரித்தார். ஆண்டவரே நேசிக்கிறப்பா, நேசிப்பா ஆண்டவரே. உண்மையாய் செயல்னால எங்களுடைய ஆண்டவரப்பா எண்ணங்கள்ல, எங்களுடைய ஆண்டவரப்பா ஒவ்வொரு கேரக்டர்ல வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று எல்லாரும் ஒருமனப்பட்டு சேர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ரத்தம் சிந்த வேண்டிய நிலைமை வந்தாலும் ரத்தம் சிந்த வேண்டிய தவிர ஒரு நாள் ஆண்டவர் மறுதளிக்க மாட்டேன், உணவோடு செல்ல சேர்ந்து ஒன்னாய் நாம் பயணம் பண்ணலாம். ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. சோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக பலியானீரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக பாவத்தை சுமந்து கொண்டீரே, உமக்கு நன்றி தகப்பனே. சொந்தக்காரர்கள் தெரிஞ்சது கூட தகப்பனே எங்களுக்காக ஆண்டவரப்பா கொடுப்பதற்கு யோசிக்கிற சமயத்துல தன் உயிரை என்றும் பாராமல் எங்க கொடுத்த தெய்வமே உமக்கு சோத்தரிக்கிற ஆண்டவரே. இது நன்றி சொல்ல, நன்றி கரம் தட்டி ஆண்டவரே, கரண உற்சாகமாய் தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரப்பா. உமக்காக பிரயாசப்பட, உமக்காக நஷ்டத்தை அனுபவிக்க, உமக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்க, உமக்காக ஆண்டவரப்பா நான் சகித்து கொள்ள, உமக்காக ஆண்டவர் பிரச்சனை வரும்போது நான் மௌனமா இருக்க உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு அர்த்தம் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசிரியப்பா சிலுவையில் எங்களுக்காக கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில இந்த வரப்போகிற இந்த மாதத்தில் அப்படியா நிறைவேறதற்காக உமக்கு நன்றி. என் வாழ்க்கை ரகபோ தொடங்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்போடுக்கு நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவின் ஐக்கியம் அணியும் இன்று சதா காலம் நம்மோடு இருப்பதாக. நம்ம செய்ய சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்கள் மாறுவதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.